ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். எதுக்கு இந்த பதிவுனா, ஒரு சில யூடியூப் சேனல்கள், எல்லா யூடியூப் சேனல்ல சில யூடியூப் சேனல்லாம் தரமாக நல்ல விஷயங்கள் நிறைய போடுறாங்க. சில யூடியூப் சேனல் வந்து உயிரோடு இருக்கிறவங்கள இறந்துட்டாங்கன்னு போடுறது, அப்புறம் அந்த நடிகர் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனையா, அந்த நடிகரின் தற்போதைய நிலை, இப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் நான் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா யூடியூப்பில் அப்படி நிறைய போடுவாங்கன்னு விட்டுருவேன். இது எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பதிலாக ஆலியா மானசவோ யாரோ ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நானும் பார்த்தேன். அது நாங்கள் யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நிறைய பேர் எனக்கு ஃபோன்லையும் சரி மெசேஜில் நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தங்க கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க மீனாவை தூக்குறாங்களா, ஐயோ என்னங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, முத்து கேரக்டரில் நடிக்கிறது முத்து தான் கடைசி வரைக்கும் நடிப்பார். மீனா கேரக்டரில் நடிக்கிறவங்க கடைசி வரைக்கும் மீனா தான். மனோஜ் கேரக்டர் கடைசி வரைக்கும் மனோஜ் தான். ரவி கேரக்டர், ஸ்ருதி கேரக்டர் எல்லாருமே, செல்வம் உள்பட எல்லாரும் எபிசோடு முடியாத வரைக்கும் நடிப்போம். இந்த மாதிரி நியூஸ்கள் எப்போ வந்தாலும் சரி அதிர்ச்சி ஆகாதீங்க. இன்பாக்ஸில் வந்து கண்ணீர் சிம்பிள்லாம் போட்டு எதுவும் பண்ணாதீங்க. சிறகடிக்க ஆசை 750 எபிசோடு கிட்ட நெருங்கிருச்சு. 1000 எபிசோடு தாண்டி நல்லா போகும். பலருக்கு பிடிச்ச இந்த சீரியல் ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்லாம் கிடையாது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.